புதுச்சேரி காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பணிக்கு நடைபெற்ற உடற்தகுதி தேர்வு மற்றும் எழுத்துத் தேர்வில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்பதால் தேர்வை ரத்து செய்துவிட்டு வெளிப்படைத் தன்மையோடு மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் நடந்து முடிந்த உதவி ஆய்வாளர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுவதற்காக தடை செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்தை தேர்வு செய்ய அனுமதித்துள்ளார்கள் எனவும், ஏற்கனவே வழக்கு விசாரணையில் உள்ள ஒரு நிறுவனத்தை வைத்து ஆட்களை தேர்வு செய்வது என்பது உள்நோக்கம் கொண்டது என்றும், இது விதிமுறையை மீறும் செயலாகும் எனவும், தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக எழுத்துத் தேர்வு நடைபெற்றுள்ளது. இதில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்றும், இதனை உடனடியாக ரத்து செய்துவிட்டு வெளிப்படைத் தன்மையோடு மறுதேர்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் புதுச்சேரியில் இதுவரை 3 முறை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை பாஜகவினர் தாக்க முயன்றுள்ளனர். இது தொடர்கதையாக உள்ள நிலையில் இதனை கண்டித்து பிஜேபி அலுவலகம் எதிரே காங்கிரஸ் கட்சி கொடியுடன் போராட்டம் செய்யும் போது அவர்கள் தடியுடன் தங்களை தாக்க வந்தார்கள் எனவும், இதிலிருந்து அவர்கள் ரவுடி கட்சி என்பது தெளிவாகியுள்ளதாக தெரிவித்த நாராயணசாமி, ராகுல் காந்தி உருவபொம்மை எரிக்கப்பட்டதற்கு பிஜேபிக்காரர்களை கைது செய்யாமல் காங்கிரஸ்காரர்களை கைது செய்து காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்பட்டுள்ளதாகவும், பிஜேபியின் அராஜகத்திற்கு காவல்துறை துணை போகிறது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியை பிஜேபியினர் தரைக்குறைவாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு, அரசியல் என்பது வேறு, இந்த நாகரிகம் கூட தெரியாமல் பிஜேபியை சேர்ந்தவர்கள் தரம் தாழ்ந்து நடந்து கொள்வதாக தெரிவித்தார். அந்த 106 பேருடைய தேர்வை ரத்து செஞ்சிட்டாங்க. அதே போல சத்தீஸ்கர்ல கான்ஸ்டபிளுடைய தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க பேர்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கம்பெனிய இவங்க தேர்வு செஞ்சிருக்கிறாங்க புதுச்சேரி அரசு 2025. அதாவது இந்த தேர்வுக்கு அவங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி தகுதி தேர்வுக்கு பிசிக்கல் டெஸ்டுக்கு செய்யறதுக்காக அவங்க தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது பிளாக் லிஸ்ட் கண்டக்ட் செஞ்ச கம்பெனி 5 வருடத்துக்கு அவங்களுக்கு எந்த விதமான எந்த மாநிலத்திலேயும் அவர்களை இது போன்ற தேர்வு செய்வதற்கு உத்தரவு கொடுக்க கூடாது.